இதை தாண்டி நிறைய நேர்களுடைய கேள்வி, அவங்களுடைய ஜோதிட ஆலோசனையும், உங்களுடைய வாஸ்து விஜயத்துக்கும் நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு அப்படியே நிலுவையில் இருக்கிறது. இதற்கான ஒரு பதில். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மாத காலமா எந்தவித கன்சல்டேஷனும் பண்ணலம்மா. ஆன்லைன்ல தான் பார்த்துட்டுருந்தேன். இப்போ நேரடியாகவும், அதேபோல நேரடி வாஸ்து விஜயங்களுக்கும் தயாராகியாச்சு. ஸோ, அதனால தாராளமா மக்கள் வந்து அலுவலகத்த கீழ தெரியிற நம்பருக்கு முன்பதிவு பண்ணி, நேரடியாகவோ, ஆன்லைன் வழியிலாகவோ அல்லது நேரடி வாஸ்து விஜயத்துக்கோ புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. அரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா நீங்க வீடு வாங்கியிருக்கலாம், இல்ல மனை வாங்கியிருக்கலாம். எப்படி கட்டணும்னு உங்களுடைய வாஸ்து மற்றும் ஜோதிட ஆலோசனைக்கு கண்டிப்பாக குருஜியினுடைய அந்த ஒரு ஆலோசனைன்றது நிச்சயமாக இருக்கும். ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுரு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. இன்னைக்கும் வாஸ்து ரீதியான நிறைய சந்தேகங்கள் இருக்கு. கேள்விகளாகவும் இருக்கு. நேயர்களுக்காக நம்ம ஒவ்வொரு தொகுப்பா குடுக்கலாம். பொதுவா இந்த வாஸ்துவின் 4 திசைகள்ல, இந்த தெற்கு மற்றும் மேற்கு திசை வீடுகள நெறைய பேர் வந்து அவாய்டுன்னு சொல்றத விட, அத பிரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிலம் வாங்கும் பொழுதோ, வீடு வாங்கும் பொழுதோ. இது ஏன்? இதற்கான காரணம் என்ன? அதாவதுமா, வாஸ்து அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பொதுவான கூற்று, வடக்கில், கிழக்கில் எந்த அளவுக்கு காலி இடம் இருக்கிறதோ, அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில வந்து நல்ல சுபிக்ஷங்கள் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா, கிழக்கு திசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, புகழுக்கு உரியது. வடக்கு திசை அப்படின்றது செல்வத்திற்கு உரியது. இந்த 2 திசையிலுமே ஒரு மனிதனுக்கு அதிக காலியிடம் இருக்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையில ஒரு முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால, வாஸ்துல இந்த 2 இடத்திலுமே காலியிடம் இருக்கிறது நன்மை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த தெற்கு, மேற்கு அப்படின்னு வரும்பொழுது, இந்த இடத்துல மக்களிடத்துல ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா மேற்குன்னு வந்துட்டாலே அது சனி பகவானுடைய திசை. அது வந்து சரி வராது அப்படின்னும், தெற்குன்னு வந்துட்டா அது செவ்வாய் பகவானுடைய திசை. அதுக்கு நம்ம நெறைய போராடணும் அப்படின்ற ஒரு கூற்று வந்து என்ன பண்ணுதுன்னா, மக்கள் மனதுல பதிஞ்சிடுச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, தெற்குலயும், மேற்குலயும் மனை வச்சிருக்கவங்க வீடோ, மனையோ என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, சேலே ஆக மாட்டேங்குது. இதுல ஒரே ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா, எல்லா மனைகளிலுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா, சிறப்பாக வாழ முடியும். அந்த சிறப்ப யாரு கையில வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம வீட்டு மனைக்குள்ள நம்ம மனைக்குள்ள விடக்கூடிய அந்த தெற்கு, அதாவது வடக்கு, கிழக்கு காலியிடம் மட்டும்தான். எந்த அளவுக்கு தெற்கையும் மேற்கையும் குறைத்து வடக்கிலும் கிழக்கிலும் காலியிடம் அதிகம் விடுகிறோமோ, இப்படி ஒரு அமைப்பு எந்த திசை மனையாக இருந்தாலும் அந்த மனை நமக்கு சுபிக்ஷத்தை தான் தரும். இங்க என்ன தப்பு நடக்குது தெற்கு பார்த்த மனையிலும் மேற்கு பார்த்த மனையிலும் அப்படின்னா, இப்ப உதாரணமா இப்ப ஒரு 3 சென்ட் 4 சென்ட்ன்னு ஒரு இடம் வாங்குறாங்க. 40க்கு 60 ஒரு இடம் வாங்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் மேற்கு பார்த்த மனை உள்ள ஒரு வீட கட்டுறார். இப்ப இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மேற்கு பார்த்த மனையில ரோடு எத்தனை அடி இருக்கும்னா, ஒரு 12லிருந்து 15 அடி வரை இருக்கும்னு வச்சுப்போமே. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கிழக்கு பக்கத்துல ஒரு 5 அடி இடம் விடணும் அப்படின்றதுக்காக விடுறார். இப்போ மத்தது எல்லாத்தையுமே அவர் என்ன செய்கிறாருன்னா, வீடாகவே கட்டமைக்கிறார். இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல மனையுடைய ரோடையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்துக்க வேண்டியது இங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ ஓகே. இந்த மேற்கு பார்த்த மனையோ, தெற்கு பார்த்த மனையோ அமைகிற பட்சத்தில், ரோடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ, அந்த அளவை விட ஒரு 2 அடி மனைக்குள்ள கிழக்கிலும், வடக்கிலும் நம்ம காலி இடத்த விட்டுட்டோம்னா, கிழக்கிலேயோ அல்லது வடக்கிலேயோ காலியிடம் விட்டுட்டோம்னா, அந்த மனை போல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மனைகள் எதுவும் இல்ல. இப்ப இங்க என்ன நடக்கிறது அப்டின்னா, இப்ப மனை முழுவதுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ஸ்கொயர் ஃபீட்ட ரொம்ப அதிகமா விலை போட்டு வாங்குறதுனால, கிட்டத்தட்ட ஒரு இப்ப வடக்குலயும் அதாவது தெற்குலயும், மேற்குலயும் ஒரு 3 அடி கேப் விட்டுருக்கோம்னா, வடக்குல, கிழக்குல ஒரு 5 அடி விட்டா போதும் அப்டின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இப்ப காம்பவுண்டே போட்டாலும் இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மேற்கு ரோடு அப்படின்றதினுடைய பலன் அவர்களுடைய மனையிலும் சேர்ந்து வேலை செய்கிறது. ஓகே. அப்ப இந்த இடத்துல அவங்க வீட்டுக்குள்ள அந்த கிழக்கிலும், வடக்கிலும் இடம் இல்லாததினாலே, அவர்கள் அந்த மேற்குல அதிக காலி இடம் இருக்கிற பட்சத்தில், மேற்கு ரோடுன்றது அதிக காலி இடமாக வருகிற பொழுது, அந்த வீட்டுடைய ஆண்மகனுடைய வளர்ச்சியும், முயற்சியும் தடையாகுது. ஒருத்தர் மேற்கு பார்த்த வீட்ல ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா, நீங்க கவனிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுமா? அவருடைய வீட்டுல கிழக்கு பக்கமும், வடக்கு பக்கமும் ரோடை விட அதிக காலி இடம் இருந்தா, அவரு மேற்கு பார்த்த வீட்ல ஓனரா சூப்பரா இருப்பாரு.
தெற்கு பார்த்த வீட்ல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, தெற்குடைய ரோடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ, அந்த அளவிற்கு அவருடைய வீட்டுடைய கிழக்கு பகுதியிலேயோ அல்லது வடக்கு பகுதியிலேயோ காலியிடம் இருக்கிற பட்சத்தில், ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பயங்கரமா சக்சஸ் பண்ணிடுறாங்க. ஆனா, இது இல்லாத பட்சத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல தான் அவருடைய முன்னேற்றம் குறைகிறது. எந்த விதத்துல குறைபாடா இருக்கும்ன்றது? அதாவதுமா, ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, முதலாளித்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான். வியாபார தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புத பகவான். இப்ப முதலாளித்துவம் கிழக்கு திசை, வியாபார தத்துவம் வடக்கு திசை. இப்போ அடிமை தத்துவம் மேற்கு திசை. ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து முதலாளித்துவத்திற்குரியதும், அதே போல வியாபார புத்திக்கு உரியதும் 2மே இடம் குறைவாக இருந்து, அந்த ரோட்டோடைய அமைப்பு ரொம்ப பெருசா இருக்கிற பொழுது, அங்க அவருக்கு அடிமை நிலை தான் அதிகமாகுது. அப்ப அவரால அதிகமா சிந்திக்க முடியாது, புத்திசாலித்தனமா இருக்க முடியாது. அப்போ இது ஆண்களுக்கு இந்த மேற்கு பார்த்த பனை என்ன பண்ணுதுன்னா, இதன் வழியில் தான் என்ன பண்ணுதுன்னா, வீழ்ச்சிகளை அதிகப்படுத்துகிறது. இந்த வேலை இல்லாம வீட்லயே வேலை இருக்கிற இல்லாம வீட்ல இருக்கிறதுன்றத விட, அவர் முதலாளியாக முயற்சிக்க நினைக்கும் பொழுது அது நடக்காது. ஓகே. அவருக்கு வந்து புத்திசாலித்தனம் வேலை செய்யாது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து மூளையை குறிக்கக்கூடியது. மூளைக்கும், நரம்புக்கும் நெறைய தொடர்பு இருக்குது. இத 2யுமே கனெக்ட் பண்ற திசை வடக்கும், கிழக்கும் தான். அதனால தான் சொன்னேன், வடக்கும், கிழக்கும் அதிர்ஷ்டத்திற்குரியது. யார் அதிர்ஷ்டசாலிகள்? மூளைய கரெக்ட்டா வொர்க் பண்றவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். இதுல ஒரு டவுட் என்ன வரும்னா, நான் தான் ரோடுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடையில காம்பவுண்ட் வால் வச்சிருக்கேனே, இதனால எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? ஆனா, அனுபவத்துல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான வாஸ்து விதியாக செயல்படுது. எத்தனையோ வீடுகள்ல நம்ம பார்த்துட்டோம். பெர்ஃபெக்ட்டான வாஸ்துவ வீட்டுக்குள்ள அமைச்சிருந்தாலும், இந்த மேற்கு பார்த்த மனைன்னு வரும்பொழுது, அவர்கள் ரோடுக்கு இணையான அமைப்ப வீட்டுக்குள்ள விடல அப்படின்னா, அந்த வீட்டுடைய ஆண்மகன் ஏதோ ஒரு வகையில் உடல் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, அல்லது அவர்களுடைய வளர்ச்சி சார்ந்தோ பாதிக்கப்படுது. இப்ப இதுல ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இதுவே ஒருத்தர் வந்து கிழக்கு பார்த்த மனையாக இருக்கிறதுன்னு வச்சுப்போமே. இப்ப கிழக்குல சுத்தமா ஒரு காலியிடமே விடல. ம். மேற்குலயும் சுத்தமா காலியிடம் இல்ல. கிழக்கு அதுவும் மனை ஃபுல்லா வீடு கட்டிட்டார் அப்படின்னா, அந்த கிழக்கு மனை இருக்குல்ல, அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற ரோடு அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் குடுக்குது. இப்ப வடக்கு பார்த்த வீடு ஒருத்தர் கட்டியிருக்காரு. அவருக்கு வடக்குல இடமே சுத்தமா இல்லன்னு வச்சுப்போமே. அந்த வடக்கு ரோடு அந்த வீட்ட அவ்வளோ பாசிட்டிவா மாத்துது. அதாவது சுய முயற்சிகள அந்த வடக்கிலும், கிழக்கிலும் இருக்கிற ரோடு அந்த வடக்கு, கிழக்கு மனைக்காரர்களுக்கு வெற்றிய குடுத்துருது. இப்ப தெற்கு மேற்கு மனை அப்படின்னு வரும்பொழுது, இந்த இடத்துல என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மனையில இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு மேற்கு ஒட்டி வீட்ட கட்டுங்க. கிழக்கு வடக்குல இடத்த விடுங்க. இதுதானே வாஸ்து விதி. இப்போ இந்த தெற்கு மனைக்கும், மேற்கு மனைக்கும் இங்க என்ன ஆயிடுதுன்னா, நீங்க பின்னாடி ரோட்டுக்கு ஈக்குவலா இடம் விடலன்னா, அந்த மனையில நீங்க வடக்க ஒட்டி, கிழக்க ஒட்டி வீடு கட்டுனா என்ன பலனோ, அத அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஓகே. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மேற்கு காலியிடம் இருந்தால் ஒரு வீட்டிற்கு என்ன பலனோ, அதே பலனை மேற்கு பார்த்த வீட்டுக்காரங்க அனுபவிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு தெற்குல ஒரு மனிதனுக்கு காலியிடம் இருந்தால் என்ன பலனோ, அதே விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தெற்கு மனைக்காரங்க அனுபவிக்கிறாங்க. எப்போ? வடக்கிலும், கிழக்கிலும் ரோட்டுக்கு ஈக்குவலா இடம் இல்லாத போது. அதனால் தான் தெற்கு பார்த்த வீட்லயோ, மேற்கு பார்த்த வீட்லயோ எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்டம் இல்லன்னு நெறைய நபர்கள் அந்த இடத்த அவாய்ட் பண்றதுக்கான காரணங்கள். ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரோடையும் நம்ம வாஸ்துவோடு இணைக்கிற பட்சத்தில் தான் அந்த வாஸ்து என் அனுபவத்துல பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. இத நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது விதின்னு நான் சொல்லல. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்பொழுது, ஏன் தெற்கு பார்த்த வீட்ல உள்ளவங்க உள்ள கரெக்ட்டா வீடு கட்டியும் அவங்க சரியா இல்ல. அவங்க எதனால டவுன் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, இந்த ரோடும் அங்க கரெக்ட்டா சேர்ந்து வேலை செய்யுது. தெற்கு பார்த்த வீட்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கவன பார்த்தா, இந்த ரோட விட அதிக காலியிடம் விட்டவன் தான் பெர்ஃபெக்ட்டா வேல பார்க்குறான். பெர்ஃபெக்ட்டா உயருறான். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயம். அப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த கரெக்ட்டா முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க கிழக்கிலும், வடக்கிலும் அதிக காலியிடம் அப்படின்றத தாண்டி, இப்ப மேற்கிலோ, தெற்கு பார்த்த மனையோ வாங்குகிற பட்சத்தில், ஏதாவது ஒரு பகுதியில் அதிக காலியிடம் விட்டு அந்த வீட்ட கட்டினா, அதாவது வடக்கிலோ, கிழக்குல இந்த 2 திசையில ஏதாவது ஒரு இடத்த அதிக காலியிடமாக வைத்து வீடு கட்டியவர்கள் அத்தன பேருமே சூப்பரா இருக்காங்க. ம். அதுவே இந்த வடக்கிலும், கிழக்கிலும் காலியிடமே நான் விடல. மாறா தெற்கிலும், மேற்கிலும் காலியிடம் நெறைய இருக்குன்றவங்க, அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் அனைத்தையும் இழந்து
அந்த வீட்டை விட்டே காலி பண்ணி விற்கிற நிலைக்கு மாறுகிறார்கள். இப்படி மனையை பத்தி சொல்லும் பொழுதே முதல் விதியே இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வாஸ்துக்குள்ளலாம் போய் பார்க்கணும். உள்ள நிச்சயமாங்க. எப்படி அமைச்சிருக்காங்க போறாங்கன்றத பார்க்கணும். இதுல இன்னொரு பெரிய தவறு இங்க என்ன நடக்கிறது அப்படின்னாமா, இப்ப இந்த மேற்கு பார்த்த வீடுன்னு நம்ம அமைக்கிறோம் இல்லையா? இந்த மேற்கு பார்த்த வீட்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து செப்டிக் டேங்க் போடுறதுல பல சிக்கல் இருக்கு. எப்படி அந்த சிக்கல் இருக்கிறது அப்படின்னா, மேற்கு சார்ந்த வடமேற்கு, வடக்கு சார்ந்த வடமேற்குன்னு 2 வடமேற்கு நம்ம பிரிக்கிறோம். இப்ப மேற்கு பார்த்த வீட்ல உள்ளவங்கலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம தான் கார் பார்க்கிங்ன்ற லைஃப் ஸ்டைல்குள்ள வந்துட்டோம் இல்லையா? அப்ப அந்த வடமேற்கு கட்டாகி, உச்ச வாசல் கரெக்ட்டா மேற்குல வடக்கு சுவர ஒட்டி வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாலேயே என்ன ஆகிடுறது அப்படின்னா, செப்டி டேங்க் போட்டுடுறாங்க. ம். இப்போ அந்த வீட்டுக்கு வடக்கு பகுதியில நெறைய இடம் இருந்திருந்துச்சுன்னா, இந்த செப்டிக் டேங்க் வந்து வடக்கு சார்ந்த வடமேற்குல கரெக்ட்டா போயிடும். இப்ப அவங்க என்ன பண்ணலன்னா, வடக்குல 3 அடி, 4 அடின்னு செட் பேக் விட்டா போதுன்றதுனால, மனை முழுவதும் அவங்க வீட்ட கட்டிடுறாங்க. இப்ப செப்டிக் டேங்க கொண்டு வந்து எங்க பண்ணிடுவாங்கன்னா, கரெக்ட்டா வீட்டுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. அவங்களுடைய தாட்ஸ் என்னன்னா, நம்ம வடமேற்குல தானே போட்டிருக்கோம். கேட்ட தொறந்த உடனே இருக்கிற மாதிரி இருக்கிற பண்ணிட்டு. மாரி இருக்கும். அப்ப அவங்களுடைய தாட் வந்து நம்ம வடமேற்குல தான் செப்டி டேங்க் போட்டிருக்கோம். சூப்பர் தானே! அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இல்ல. ஆக்சுவலி செப்டிக் டேங்க் அப்படின்றது வடக்கு சார்ந்த வடமேற்கை தவிர எந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அமைக்க கூடாது. கூடாது. அதனால தான் பிரணவ வாஸ்து விதியில குறைந்தது வடக்கிலும், கிழக்கிலும் 7 அடி விட்டதுக்கு பிறகு இருக்கிற இடத்த தான் நீ வீடா கட்டணும். அதுக்கு பிறகு தான் அதுல நீ எவ்வளோ ரூம் வரணுன்ற விஷயத்தையே கொண்டு வரணுன்றத நான் ஒரு பெர்ஃபெக்ட் ரூலா என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டு மனை வாங்கிட்டோம். இவ்ளோ ஆமா. ஸ்கொயர் ஃபீட் போட்டு. ம். வெளியவும் இவ்ளோ இடம் விட்டுட்டோம்னா, அப்ப வீட்டுக்குள்ள எங்களுக்கு ரூம் சைஸ் சின்னதாயிடுமே அப்படிங்கிற நீங்க ஒரு சொல்றது கேள்விக்காக எல்லாமே தான். சரிதாம்மா. இப்ப ஒரே ஒரு விஷயம். ஒரு 10க்கு 10 பெர்ஃபெக்ட்டான ரூம்ல இருந்து தான் ஒருத்தன் ரூ. 50,00,000 வீடு கட்டுறாங்க. இந்த ரூ. 50,00,000 வீடு வந்ததற்கு பிறகு, அந்த 50,00,000 அடைக்க முடியாம, அந்த வீட்டுக்கு வந்து உயரவும் முடியாம, அனைவருமே அந்த வீட்டை இழந்ததுக்கு பிறகு தான் அந்த வீட்ட விட்டே வெளிய போறாங்க. அதனால தான் ஒரு வீடு கட்டும்போது சரியா கட்டிடுங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த 10க்கு 10 ரூம் குடுத்த வளர்ச்சிய, உன்னுடைய பெரிய வீடு நீ இந்த மாரி பண்றதுல கொடுக்காதுன்றத சொல்ல வரேன். ஓகே. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வடக்கிலும், கிழக்கிலும் நெறைய காலி இடம் இருக்கின்ற பொழுது ஏன்னா, அந்த காலத்துல வீடு நெறைய பேர் கேட்பாங்க. நீங்க சொல்ற மாரிலாம் இல்லையே குருஜி. ஒரு சுவரோட இன்னொரு சுவர் ஒட்டி தானே இருக்கு. பல அக்ரஹாரங்கள் இப்படி தானே இருந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம், அன்றைய கலாச்சாரத்துல செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டே கிடையாது. அவங்க ஆமா. வீட்ட விட்டு வெளிய தான் சரியா? அப்போ இந்த இடத்துல மேடு பள்ளங்களுக்கு இங்க வழியே இல்ல. இன்றைய கலாச்சாரத்துல ஒவ்வொரு வீடுகளும் மேடு பள்ளங்களை சமநிலைப்படுத்தி தான் வாஸ்துவே வேலை செய்யுது. பாதாள சாக்கடை திட்டம்னு ஒண்ணு அந்த காலத்துல என்ன கிடையாதுன்னா, இருந்ததே கிடையாது. ஆகையினால் வாஸ்து என்பது மேடு பள்ளங்களை நிர்ணயித்து சொல்லப்படுவதனாலே, இப்ப இன்னொருத்தவங்கள வீட்டோடைய வடமேற்கு நமக்கு வடகிழக்கு பகுதியாக வரும். அத நமக்கு தடுத்து நிறுத்துறதே காம்பவுண்ட் தான். ஆமா. அப்ப இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மேடு பள்ளத்த மட்டும் தான் நம்ம சரியா கவனித்து அமைக்கணுன்ற பட்சத்துல, அப்ப நமக்கு வடக்கிலும், கிழக்கிலும் சரியான இடம் இருந்தா தான், தண்ணீர் தொட்டியையும் சரியா போட முடியும். செப்டிக் டேங்கையும் சரியா போட முடியும். இது ஒண்ணு இல்லன்ற பட்சத்துல, நீங்க அத நிரப்பிட்டு வீடா அமைச்சுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு செப்டிக் டேங்க் இல்ல அப்டின்னா, ட்ரைனேஜ் இருந்தா பிரச்சனை இல்ல. ம். நீங்க மனை ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா, வீட அமைச்சுக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. கிழக்குல மட்டும் இடம் இருந்தா கூட போதுமானது. ஸோ, இப்படிதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தெற்கு, மேற்கு அப்படின்ற மனை வந்து ஃபெயிலியர் ஆகுது. இப்ப இந்த மேற்கு பார்த்த வீட்ல செப்டி டேங்க் போடுறோம்னு சொல்றோம் இல்லையா? இத நம்ம எப்படி எடுத்துப்போம்னா, நீச்ச சந்திரன் அப்படின்னு எடுத்துப்போம். செப்டி டேங்க் அப்படின்றது என்ன? நீச்ச சந்திரன். அதாவது அசுப சந்திரன்னு சொல்றோம். கழிவுகள் அப்படின்றது. கழிவுகள். ம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணீர வந்து சுப சந்திரன். இத வந்து வளர்பிறை சந்திரனாக எடுத்துக்கிறோம். இல்ல தேய்பிறை சந்திரனாக எடுத்துக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். தலைவாசலுக்கு முன்பாக யாரு வீட்ல செப்டி டேங்க் இருக்கிறதோ, அந்த வீட்டு ஆண் பல தொழில மாத்துறார். அவருக்கு நிலையான தொழில் இல்ல. அவரு தொடாத தொழிலே இல்ல. இந்த தொழில்ல முதலீடு பண்ற தொழில்ல அவரு இறங்கிட்டார் அப்டின்னா, இந்த முதலீடு கடனாக வாங்கி போட்டு, வாங்கி போட்டு, வாங்கி போட்டே அவர் பல தொழில்கள்ல மாறுறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அப்போ அதுவே அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சிய என்ன பண்ணிடுதுன்னா, பயங்கரமா குடுத்துடுது. இதன் மூலம் அவர் கடனாளியாகி அந்த வீட்டை விற்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மாறிவிடுகிறார். எங்க வீட்ல தொழில் நிலையா இல்ல அப்படின்றவங்க வீட்ட நீங்க யார் வீட்ட வேணாலும் செக் பண்ணி பாருங்கம்மா. மேற்கு சார்ந்த வடமேற்குல தான் செப்டி டேங்க் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா அந்த வீட்ல சிறுநீரக தொற்று இருக்கும். சிறுநீரக தொற்று,
ஏன்னா மருத்துவ ஜோதிடம்னு பார்க்கும்பொழுது நீங்க நிச்சயமா, அதையும் தொட்டு நிறைய நிச்சயமா. விஷயங்கள் சொல்றீங்க. நேயர்களுக்கு அப்போ எங்களுக்கு என்ன மாரி பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வெரி சிம்பிள். மேற்கு சார்ந்த வடமேற்குல கழிவுநீர் தொட்டி இருக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மேற்கு சனி, கழிவுநீர் என்பது சந்திரன். ஸோ சனி, சந்திர சேர்க்கை. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் அப்படிதான் நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய கழிவுகள வெளியேற்றக்கூடிய இடம். ஸோ சிறுநீரகத்துல அதிகப்படியா உப்பு சேர்வது, அதிகப்படியான கால் வீக்கம், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மலத்வாரம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அது சிறுநீர் கழிக்கிற இடமா இருக்கட்டும், மலம் கழிக்கிற இடமா இருக்கட்டும், அதில வந்து பாக்டீரியல் ஃபங்ஷன்ஸ் ஏற்பட்டு அது ஒரு நோயாக மாறுவது, இது எல்லாம் அந்த வீட்ல கன்ஃபார்மா இருக்கும். இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்களே, அதுவும் நிச்சயமா, இதற்குள்ள தான் நிச்சயமா அந்த இருக்குமா? வீட்ல இருக்கும். இன்னும் ஒண்ணு என்ன அப்டின்னா, மேக்ஸிமம் இந்த வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இருக்கிறாருன்னா, அவர் வந்து வீக்கா தான் இருக்காரு. அந்த கணவர் வந்து அந்த பெண்ணுக்கு இருந்தும் ஒண்ணு தான், இல்லன்னாலும் ஒண்ணு தான். அவர் வந்து ஏதோ ஒரு வழியில பணம் இருந்தா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து முழுக்க முழுக்க பயணம் மேற்கொண்டு வெளிநாட்ல இருந்து எப்ப அவர் வருவார்? எங்க கூட எப்ப இருப்பார்? எப்ப எங்க பூர்வீகத்துக்கு வந்து இருப்பார்ன்னு, கடன அடைக்கிறதுக்கு பயணத்திலேயே அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுதுன்னா, முடிஞ்சு போயிடுது. இந்த வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசுகள் பிறப்பதில்லை. இந்த மாரி வீடுகள்ல ஆண் வாரிசுகள் பிறப்பது இல்லை. இதெல்லாம் இந்த மேற்கு சார்ந்த வடமேற்கில் செப்டிக் டேங்க் போடுறதுனால ஏற்படுற பிரச்சனைகள். இப்படி நம்ம வாஸ்துவ வந்து என்ன பண்ணிக்கிட்டே போலான்னா, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக மொத்தம் இந்த விஷயத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, தெற்கு மேற்கு மனை வாங்குபவர்கள் உங்களுடைய மனையினுடைய ரோடோடைய அளவையும் கவனித்து, அத மனையுடைய அந்த ரோட்டோடைய அளவில் 1 மடங்கு 1 அடி அதிகமாக்கி வடக்கிலேயோ, கிழக்கிலேயோ காலியிடம் விட்டு மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க தெற்குலயோ, மேற்கு மனையோ சூஸ் பண்ணதுக்கு பிறகு நிச்சயமா சக்சஸ் அடைவீங்க. தெற்கு மனை வாங்குறீங்களா? உங்களால தெற்குல ரோடு 10 அடி இருக்குன்னு இருக்கிறதா? வடக்குல 11 அடியோ, கிழக்குல 11 அடியோ விட்டு மட்டும் வீட கட்டுங்க. இந்த 2ல ஏதாவது 1 அடி. அதே போல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன பொறுத்தளவுல வடக்குல விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா செப்டி டேங்க் கரெக்ட்டா போட்டுருவோம். செப்டி டேங்க் கரெக்ட்டா போட்டுட்டா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லையா, இப்ப மேற்கு பார்த்த இடம் வாங்குறீங்களா? நீங்களும் அதே மாரி தான். இது மாரி சூஸ் பண்ணவங்க லைஃப்ல ஃபேன்டாஸ்டிக்கா இருக்காங்கம்மா. கிழக்கு, வடக்கு இடம் வாங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா, அந்த ரோடு இயற்கையாகவே அவங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள என்ன பண்ணிடுது? அள்ளி கொடுத்துடுது என்பது மட்டும் தான் உண்மையான விஷயம். இப்ப நீங்க சொன்ன அறிகுறிகளோட வீடு கட்டியிருக்கிறவங்க நெறைய பேர் இத பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது, என்ன செஞ்சா இப்ப நாங்க இதுலேருந்து மீண்டு வரலாம்? ஏன்னா சொந்த வீடா இருக்கும். காலி பண்ணி போக முடியாத சூழ்நிலை. இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்பாங்க. அப்படி டக்குன்னு போக முடியாது. ஆனா நீங்க சொன்ன பாதிப்புகள அவங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. வெளில வரணும். என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாம்மா, ஒரு வீட்டில நம்ம 1 வருடம் கரெக்ட்டா இருந்துட்டோம்னா, அந்த வீடுகள் எந்த அமைப்பில் இருக்கிறதோ, அந்த அமைப்பிற்கு தகுந்த வாழ்வியல் முறை அது நம்மகிட்ட திணிச்சிரும். ம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்ப மேற்கு, தெற்கு மனை அமைந்து, வடக்கிலும், கிழக்கிலும் இடம் இல்லாம இருக்குன்னா, அந்த வீட்டுல அவங்க ஆண்களே இல்லாம வாழ பழகிப்பாங்க. ஆண்களுடைய சம்பாத்தியமே இல்லாம வாழ பழகிப்பாங்க. இப்ப இத பாசிட்டிவா எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா எங்களுக்கு ஆண் வேணும். வீட்டுக்கு மருமகன் வரணும். என் பிள்ளை சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறவங்க, அத பரிசீலனை செய்து மாத்திக்கிறது மட்டும் தான் தீர்வே தவிர, அப்பதான் அவர்கிட்ட மாற்றம் வரும். இல்லன்னா மாற்றம் வராது. அப்போ ஒரு வீடு வாஸ்துப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த பலனை மனதார அக்செப்ட் பண்ணி பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்களுக்கு அத நம்ம மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. மாறாக பெண்கள் இல்லாம ஆண்கள் அந்த வீட்ல அதிகமாயிட்டாங்கன்னா, இந்த தெற்கு மேற்கு மனைய ரொம்ப கவனித்து நம்ம அமைக்கிறது தான் ரொம்ப சரியான விஷயம். இதுல பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெரி சிம்பிள். அந்த ஆணுடைய தொடர்பு அந்த வீட்லயே இல்ல. அவர் எங்கேயோ இருக்காரு, இவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பிரிவு இருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த மனை பரிகாரம் ஆக்கிடுது. ஆனா, அத சுபமா எதிர்பார்க்கும் பொழுது நெறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் கொஞ்சம் கவனித்தா, வாஸ்து வந்து நிச்சயமா என்ன பண்ணும்னா, வாழ்வை மாற்றும். நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எத்தனை பேருக்கு இந்த மாரி ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அதற்கான சொல்யூஷனும் குருஜி அழகா குடுத்துருக்காரு. தொடர்ந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. சார்ந்த ஒரு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதிவாக நேயர்களுக்கு குடுக்கலாம். நன்றி குருஜி. நல்லதும்மா. வெற்றிவேல் முருகா.